கைஸ், எனக்கு மைண்ட் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸோ க்ளீன் பண்ணா கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல வீடு ரொம்ப மோசமா இருக்கு, அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதனால நான் வீடு க்ளீன் பண்ண போறேன். அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் குறைய போகுது. நான் நம்புறேன், கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பண்ணுவோம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க அனு. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் வந்து ஒரு லாஸ்ட் 6 months கோயம்புத்தூர்ல இல்ல. உங்களுக்கு என்ன பத்தி தெரியல அப்படின்னா, நான் வந்து ஒரு கோயம்புத்தூர் வாசி. பழைய ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 6 months நான் வந்து டெல்லி சென்னை ஷிஃப்ட் ஆயிட்டே இருந்தேன். ஸோ அங்க போயிட்டு இருந்தனால இந்த மாதிரி வீடே பயங்கர மெஸ்ஸியா இருக்கு. நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, இப்போ இந்த கிளாத்ஸ்ல நிறைய கிளாத்ஸ் நம்ம வந்து வேர் பண்றது இல்ல. நல்ல கிளாத்ஸ் எல்லாமே வந்து த்ரிஃப்ட் பண்ணலாம், அதாவது கம்மியான பிரைஸ்க்கு செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன நினைச்சேன்னா, செல் பண்ண வேண்டாம், அது கிழியாம நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஃபியூ டைம்ஸ் போட்ட துணிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு விமன் இருக்கிற குழந்தைகள் காப்பகம் இல்ல ஆசிரமத்துல போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிருக்கேன். கொடுக்க போறேன். நல்ல கண்டிஷன்ல அதெல்லாம் there are like options, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட போய் நம்ம கிளாத்ஸ் கொடுத்தோம்னா, நம்ம எந்த கடையில கிளாத் வாங்கியிருந்தாலும் சரி, அவங்களோட பிராண்ட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% ஆஃப் 15% ஆஃப் தருவாங்க. அந்த துணிகள் அவங்க வந்து அதை ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு டாஸ்க் தான். இன்னைக்கு நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ண போறோம். இன்னைக்கு இது பண்ணியே ஆகணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்ல மறந்துட்டேன், பிரச்சனை இங்க இருக்கிறது மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பேன்ல அந்த 2 பொட்டி, வார்ட்ரூப் காமிக்க போறேன். அந்த வார்ட்ரூப் இது எல்லாமே மொத்தமா கிளீன் பண்ண போறோம். பெட் மட்டும் இல்ல. ஆரம்பிக்கலாங்களா? இப்போ வந்து என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி இந்த வீடியோவை பார்த்து நான் எப்படி கிளீன் பண்றேங்கிறத லாஸ்ட்ல ஃபைனலா கமெண்ட்ல சொல்றீங்க. ஓகே? பிரச்சனை என்னன்னா, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு எனக்கு தெரியல. எப்படியாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி தானே ஆகணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். காவாசி கடல் தான் தாண்டியிருக்கேன். வேர்த்து கொட்டுது, மூச்சு முட்டுது, வயசாயிடுச்சு, முதுகு வலிக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம தான் பண்ணி ஆகணும்ல. ஏன்னா நான் வந்து 2 மிஸ்ஸுக்கு காரணம். இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அன்னைக்கு பெருசாக வீரவசனம்லாம் பேசினேன். இன்னைக்கு முடிக்கிறோம் கண்டிப்பா அப்படின்னு. அன்னைக்கு நாள் முடிக்க முடியல. ஒரு 1.5 hours பண்ணியிருப்பேன். முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சேன். அப்படியே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய டாஸ்க் வந்து 2 பொட்டி இருக்கு. அந்த 2 பொட்டியில இருக்கிற அவுட்ஃபிட்ஸ் எது வேணும் வேண்டாம்னு பார்த்துட்டு அதை எடுத்து உள்ள வைக்கணும். இது 3வது நாள். ஆக்சுவலி இது முடிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வீரவசனம்லாம் பேசணும்னு நினைக்கிறேன், பட் முடிக்கணும். பொட்டியே பத்தலை, ஆசிரமம் கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சிட்டோம். இன்னொரு பொட்டி பேக் ஆல்ரெடி இருந்துச்சு, அதில் அப்படியே வச்சு எடுத்து வச்சிட்டோம். இவ்வளோ எடுத்துமே வந்து இடமே பத்தாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஹேபிட் எப்படி இருக்குன்னா, நமக்கே ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு. அது எவ்வளோ ப்ரிவிலேஜான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ரீசெண்ட் இயர்ஸில் தான் நான் கற்றுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. ஸோ இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடு நீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுமா? இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிப்பீங்களா? நீங்கள் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.